பலன் தரும் பரிகாரம். பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்காக பல சிந்தனைகளை சொன்னால் இது பரிகார தொடரின் நோக்கம் செயலும் எளிதாக மனிதல் பதியும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் கர்ம வினைகளாக விளையும். அது நல்ல வினைகளாகவும் இருக்கலாம், தீய வினைகளாகவும் இருக்கலாம். இந்த வினைக்குவிலின் செயல்பாட்டிற்கு வரும்போதுதான் நாம் அடைகின்ற இன்பமோ அல்லது துன்பமோ அமையும். அந்த வினைகளை அனுபவிக்கும் போது இன்னும் சில வினைகளையும் செய்கிறோம். அதை வினையின் பயன் வருங்காலங்களில் விளையும். எல்லோராலும் நாம் செய்த அத்தனை வினைகளையும் எடுத்த இந்த ஒரு பிறவியிலே அனுபவித்து தீர்க்க முடியாது. அவ்வளவு வினைகள் செய்து வருகிறோம். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் நமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்பது தானே திருக்குறள். ஆனாலும் எந்த வினைகள் முதலில் வரும், எது பின்னால் வரும் என எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஆவல் நம்மில் எல்லோருக்கும் உண்டு தானே. அதை வெளிக்காட்டும் கருவித்தான் பிறப்பு ஜாதகம். இந்த ஜாதக பொறுப்புகளில் இருந்து எந்த வினை பயன் எப்போது நடக்கும் என்பதை தெளிவாக கொள்ள முடியும். இந்த வினை பயனை தருபவர் இறைவன். அந்த வினை பயனுக்கான ஆணையை செயல்படுத்தும் அலுவலராக இந்த கிரகங்கள் செயல்படும். அதனால்தான் ஜாதக குறிப்புகளை கொண்டு எந்த வினை எப்போது நிகழும் என்று திறமை பெற்ற ஜோதிடர்களால் சொல்ல முடியும். அந்த கிரகங்கள் நகர்வதை கொண்டே நமக்கு எந்த வினை முதலில் வரும், எந்த வினை பிறகு வரும் என அறிய முடியும். நம்முடைய வினைகளை பார்க்க வேண்டுமானால் ஒரு பெரிய புகால மூட்டையே இருக்கும். அதனால் அதிலிருந்து எந்த வினை முதலில் வரும் என தெரிய வேண்டாமா? அதற்குத்தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் சரிதான் ஐயா, நாம் ஏன் பரிகாரம் செய்யணும்? அப்படி பரிகாரம் செய்தால் எப்படி இந்த வினை பயனில் இருந்து விடுதலை பெற முடியும் என்பதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும் இல்லையா? இறைவன் திருக்கருணை நிறைந்தவர். இந்த விதிக்கு பட்டது இதை அனுமதித்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்வது இறைவன். கருணை இல்லாதவன் என்று சொல்வது போல் ஆகிவிடும். உயிர்களின் இயல்பை தவறு செய்வதுதான். அந்த தவறுக்கே வந்து திருந்தினால் எந்த உயிருக்கும் கருணை நிறைந்த இறைவன் நல்வழி காட்டுவான். அதனால்தான் நாம் அத்தனை பரிகாரம் என்று நமக்கு தெரிந்த மொழியில் சொல்ல கொண்ட செய்த வினைகளுக்கு வருத்தம் தெரிவித்து வழிபாடு செய்கிறோம். கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டிய அணைப்போடுபவன் இறைவன். அதனை செயல்படுத்தவர்களே கிரகங்கள். எனவே தான் யார் ஆணையிட்டார்களோ அவர்களிடம் போய் செய்த வினைக்கு வருத்தம் தெரிவித்து ஆணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டுதல் வைக்கிறோம். அதுதான் பரிகாரம். யார் ஆணையை போட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆணையை மாற்ற முடியும். இதுதான் இன்று நடைமுறையின் வாழ்க்கை உள்ளதை நம் அனுபவத்தில் அறிய முடியும். அதனால்தான் ஆணையிட்ட ஆண்டவனிடம் நாம் செய்யும் வழிபாடு அல்லது பரிகாரம் மூலம் அந்த ஆணை மாற்றப்படலாம். அதனால்தான் அதனை செயல்படுத்தும் நவகிரகங்கள் அவர் வைத்திருக்கும் ஆணை என்ன என்பதை ஜோதிடர்கள் ஜாதகம் வழி அறிந்து கொண்டு ஆணையிட்டவரிடம் முறை செய்ய ஆலோசனை சொல்கிறார்கள். அதுதான் பரிகாரம். வருந்தி முறையீடு செய்வதால் அந்த ஆணை மாற்றப்படும் போது பரிகாரத்தினால் பயன் கிடைக்கிறது என நம் மொழியில் சொல்ல புரிந்து கொள்ள முடிகிறது. செய்த வினைகளுக்கு கழுவாய் இல்லை என்று இறைவன் கருணையை அற்றவன் என்று சொல்லு பாவத்திற்கு நாம் ஆட்பட்டு விடுவோம். இப்படி பெரியவர்கள் சொல்லும் போது எல்லா பிரச்சனைகளும் தீர்வு உண்டு என்பதை உணர முடியாது. அதை நாம் முறைப்படி செய்கின்றோமோ என்பதைத்தான் நம் அறிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் பரிகாரங்களுக்கு கட்டாயம் பலன் உண்டு. நாம் சொல்லும் பரிகார முறை தொடரின் முதல் பகுதி சொன்னது போல் ஒழுக்க முறை, தமிழ் பாடல், விருட்ச சபரிசம், உணவு பழக்கம், ஆலய தரிசனம், இது தவிர சில சடங்குகள் என்ற வகையில் இருக்கிறது. ஞானம் பெற்ற ஜோதிடர் ஒருவருக்கு நிலை தனியாக பிரித்து சொல்லும் பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். அதனால்தான் அவர்களை பலன் தரும் பரிகாரம் என்று இதுவரை ஒவ்வொன்றாக தொடரில் வாசகரின் அல்லாதவுடன் பார்த்தோம். அதனால்தான் பரிகாசம் செய்யாமல் சொன்னபடி சொன்னதை செய்தால் பலன் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.